சரி, நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சு ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. 6 மணிக்கு ஆரம்பிச்சது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்ல இருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லா செக் பண்ண சொன்னோம். குறிப்பா ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலரா செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுல சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோல்ல ஆர்பிஎஃப் உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சு நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறிகொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதுல குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய, அதுதான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்துல டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்றாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதுல அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்றாங்க. ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு பிளைட்ல உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி அப்போ வந்துவாங்க. இல்ல அப்பதான் வந்துவாங்க. ஆமா, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள் சொல்லக்கூடிய மும்பை பேஸ்ட். மும்பைனா மும்பை, அது பக்கத்துல வெஸ்ட் தானே, இந்த பக்கம் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட் மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒண்ணு, ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பைக் எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதுல போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்திருக்கிறோம். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் அவனோட வண்டியில வச்சிருந்தாங்க, 2 வீலர்ல. அதாவது நமக்கு இப்போ இதுவரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ் எல்லாம் கேட்டதுல இந்த கேங் பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேல இருக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் செக் பண்ணும், என்கொயரி பண்ண 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்ல, ஒருத்தர் அட்வான்ஸா சில ஏற்பாடுகளை இங்க செய்யறோம். பைக் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்க திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீடைல் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில தான் வரோம். ஒருத்த மிட் நைட் வரோம், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்த மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் பிளைட்ல ஏர்போர்ட்ல இறங்கி வெளியே அவனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி. 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துட்டு போறாங்க. அதான் சொன்ன, நீங்க கவனிக்கல. அதாவது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 பேர் விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களும் எல்லா இடத்துலயும் அங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலயும் போய் ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்.
அதை விசாரிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் சென்னையில அவங்க ரொம்ப அதுல ஒருத்தன் ரொம்ப ஃபெமிலியரா அந்த ரோட்ஸ் எல்லாம் போறதை பார்க்கும்போது ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாரணையில தெரியும். இல்ல, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்துல பார்க்கும்போது அவங்களும் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க. செயின் பறிப்பு, கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நம்ம பண்றோம். அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகிட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்க மாத்திரம் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்ல, அந்த 3 பேர் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இல்லையா. இப்ப அந்த ஓங்கோல்ல பிடிச்ச குற்றவாளி இப்ப வந்துட்டு இருக்கிறான். இன்னும் கூடிய இதுல நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் சென்னைக்கு. அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு. மீதி 2 பேர்ட்டையும் பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதா செக் பண்ணுங்க. தெரியல, ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர். இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மாத்திரம், ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும் போது கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சுதான் இவங்களோட ஐடென்டிட்டில நிறைய இது பண்ணோம். இதுல கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் பிடிச்சோம். எவ்வளவு கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருக்கோம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம். கண்டிப்பா போவோம். ஆமா, ஸ்பெஷல் டீம் கண்டிப்பா போவோம். மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங், 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான் செக் பண்ணி. இந்த கேஸுக்கு சவுத் ஜோன்ல ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினா ஸ்பெஷல் டீம் போட்டது. குற்றம் நடந்ததான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் தான் வர சொல்லியிருந்தாங்க. அவரு மெயின் ரோல். இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப், ஏர்லைனர்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பே அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாரு காயம்? அவன்கிட்ட ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதுல சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேர்ல 2 பேரு மும்பை பேஸ்ட், இன்னொருத்த பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போறதுக்கு ஃபிளைட்டுக்கு ஏறான், இன்னொருத்தன் மும்பை போறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்ல, இவனுங்க இந்தியா ஃபுல்லா போய் பண்றாங்க. அதான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிக்காம போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதுல 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணிருக்கிறாங்களோ இனிமேல் சம்பவம் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேல படாம போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. அதாவது நீங்க நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃபிளைட்ல வரோம். நாங்க இறங்கி வெளியே
6 o'clock அஃபென்ஸ் இல்லையா, அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தா அவங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலா உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. இல்ல ஒரு சின்ன பேக் வச்சிருக்காங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்க பாண்டியன் ஒரு முக்கியமா ஐடென்டிஃபை பண்ணாரு. பைக்ல போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதே ட்ரெஸ் அங்க உள்ள இருக்கும்போதும் இருந்ததா இல்ல ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாத்துவானுன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். பைக் வந்து பிதர்ல இருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரேஷன் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே, அவன் கொண்டு வந்து செக் போஸ்ட்ல வந்து இருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதுல கூட்ஸ் ட்ரெயின்ல போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணாதானே தெரியும். இவனுங்க மேல வழக்குகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம இப்ப இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர் என்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இல்ல நாம சொல்லியிருக்கிறோம். அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து கேமை பொறுத்து இருக்கு இல்லையா. இல்ல நமக்கு உடனே வந்துருச்சு. அதனாலதானே எனக்கு நம்ம உளவுத்துறையில ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்றாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணிருப்பான்.